எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன டாபிக் இருக்குது, சரியா? அதை நம்ம பார்த்துக்கலாம், சரியா? ஏன்னா எக்ஸசைஸில் நான் கவனித்தப்போ இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸும் நிறைய இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ உங்கள் எக்ஸசைஸ் இது லாஸ்ட் எக்ஸசைஸ், ஓகே? பட் ஆனால் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம், ஏன்னா ஒரு 6 நாள்லேயே நம்ம இந்த லெசன் நியர்லி ஃபினிஷ் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ லாஸ்ட் எக்ஸசைஸை மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து நம்ம பண்ணுவோம், ஓகே? நல்லா புரிஞ்சுட்டு பொறுமையாக பார்ப்போம், ஓகே? ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுன்னு ஒன்று படித்தோம் கரெக்டாக லாஸ்ட் கிளாஸில். வி லேர்ன்ட் வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். எதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? ஃபார் ஃபைண்டிங் த மேக்ஸிமா அண்ட் மினிமா, ஓகே? இப்போ இந்த கேஸில் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டுன்னு புதுசாக ஒன்று படிக்க போகிறீங்க, சரியா? ரெண்டுமே வந்து ஒன்று தான், ஓகே? என்னென்னு அப்புறம் பார்ப்போம், சரியா? ஃபர்ஸ்ட் லிசன். ஃபஸ்ட் எப்பவும் போல் நான் உங்களுக்கு அல்காரிதம் சொல்கிறேன். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுன்றதுக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஆக்சுவலாக 2 ஸ்டெப்பு தான் இருக்குது. அது என்ன ஸ்டெப்புன்னு பார்ப்போம், ஓகே? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களோட அதே ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு வி நீட் டு ஷோ, ஓகே? ஸோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வி வில் கெட் த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், சரியா? நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த இடத்துல C1 C2 and C3 தான் என்னோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன் ஃபார் ஷோவிங் எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், ஓகே? ஒன்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா டெரிவேஷன் ஆஃப், ஓகே? இல்லை இப்படி சொல்லுங்கள், டபுள், ஓகே? எஃப் டேஷ் எக்ஸ் பண்ணிங்களா, திருப்பி நம்ம என்ன பண்ணணும், டிரைவ் பண்ணணும், ஐ மீன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சாரி, கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அப்போ என்ன சொல்லலாம், டபுள் டிஃப்ரென்சியேஷன், ஓகே? ஸோ அதுதான் சொல்ல ட்ரை பண்ணேன், பட் வார்த்தை வராமல் ஆகிடுச்சு. நவ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, சரியா? செகண்ட் ஸ்டெப் என்ன, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸே அகெயின் வி நீட் டு டிஃப்ரென்ஷியேட், சரியா? பண்ணோம்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸு விச் இஸ் நத்திங் பட் டபுள் டிஃப்ரென்சியேஷன், ஓகே? டபுள் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு, ஓகே? ஸோ என்ன பண்ணுவேன், டபுள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கிது, ஓகே? அந்த ஈக்குவேஷனில் 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டிடியூட், ஓகே? அப்படி பண்ணேன்னா எனக்கு வந்து சில வேல்யூஸ் கிடைக்கும். என்ன சொன்னேன்னு திருப்பி சொல்கிறேன். ஃபஸ்ட் ஸ்டெப்பு டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணிவிட்டு 0க்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு வி நீட் டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஒரு 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் வருதுன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே? 2 3 4 எவ்வளோ வேணால் வரலாம் கிரிட்டிக்கல் பாயிண்ட். நான் வந்து ஒரு 3 வருதுன்னு வச்சுருக்கேன், எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக ஒரு 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்திருக்கேன். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஈக்குவேஷனே அகெயின் யூ நீட் டு டிஃப்ரென்ஷியேட், ஓகே? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு திஸ் டைம் நீங்கள் 0க்கு ஈக்குவேட்லாம் பண்ண தேவையில்ல. பண்ண ஈக்குவேஷனில் ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் த வேல்யூ C1 ஒரு வாட்டி, C2 ஒரு வாட்டி அண்ட் C3 ஒரு வாட்டி, சரி? இதுக்கு ரிசல்ட்டு வர்றதை சைடில் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்த ரிசல்ட்டை வச்சு வி வில் கோயிங் டு ஷோ விச் ஒன் இஸ் மேக்ஸிமம், விச் ஒன் இஸ் மினிமம் அண்ட் விச் இஸ் நாட் சால்வபிள் பை செகண்ட் டெரிவேட்டிவ், அப்படி சொல்லிக்கலாம், சரியா? ஸோ பாருங்கள், ஒருவேளை நான் டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி C1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஓகே? சப்ஸ்டியூட் பண்ணால் இஃப் மை ஆன்சர் இஸ் நெகட்டிவ் ஆர் வி கேன் சே இஃப் this value is less than 0, f double dash of x is less than 0 or f double dash of x is less than 0 or negative number, okay, I can say that C1 is the point of maxima, okay? ஸோ சிம்பிளாக முடிஞ்சால் லாஸ்ட் கேஸ் என்ன பண்ணணும், நம்பர் லைன் போடணும், 3 ரேஞ்ச் எடுக்கணும். இந்த ரேஞ்சில் வந்து பாசிட்டிவாக, இந்த ரேஞ்சில் நெகட்டிவாக, இந்த ரேஞ்சில் பாசிட்டிவாக. வி நீட் டு செக் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரேஞ்ச், கரெக்டாக? பட் இந்த கேஸில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு, கரெக்டாக? சிம்பிளி சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ. உங்கள் வேல்யூ லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா யூ கேன் சே தட் இட் இஸ் த மேக்ஸிமம் பாயிண்ட். அண்ட் சிமிலர்லி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணி இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா greater than 0 வந்துச்சுன்னா that point is point of minima. greater than 0 மினிமா, less than 0 மேக்ஸிமா, அப்படியே ஆப்போசிட்டில் வருது. see
லெஸ் தென் ஜீரோனா நமக்கு என்ன தோணும்? நெகட்டிவ் நம்பர்னால் மினிமமாக இருக்கும்னு தோணும், கரெக்டாக? பட் இல்லை. சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஸ் தென் ஜீரோனா மேக்ஸிமா, கிரேட்டர் தென் ஜீரோனா மினிமா. ஜஸ்ட் ஆப்போசிட் கேஸ். ஓகே, அதுவே தேர்ட் கேஸ் என்ன? ஒருவேளை எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணி C3 சப்ஸ்டியூட் பண்ணால் இஃப் ஐ கெட் 0 ஈக்குவல் டு 0 வந்துடுச்சுன்னா அப்போ கோ டு த ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டில் உங்களால் ஆன்சர் கொண்டு வர முடியாது. யூ நீட் டு டெஃபினெட்லி கோ டு த ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். அதாவது நம்பர் லைன் போட்டுட்டு ரேஞ்ச் எடுப்போம். ரேஞ்ச் எடுத்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடில் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் புரிஞ்சா என்ன பண்ணணுன்ட்டு இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் படித்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஹவு டு ஃபைண்ட் மேக்ஸிமா அண்ட் மினிமா. பட் அதோட ஸ்டெப்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு, கரெக்டாக? அது கொஞ்சம் இந்த டெரிவேட்டிவோட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் லென்த்தியாக இருந்துச்சு. கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லக்கூடாது, லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணோம், 3 வேல்யூ கொண்டு வந்த வேல்யூவை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணோம். we will see in which condition the answer is okay. less than 0 na maxima, greater than 0 na minima. okay, equal to 0 வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சு நம்ம மேக்ஸிமம் மினிமாவை கண்டுபிடிப்போம். ஓகே, இதுதான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் ரேண்டமாக கொடுக்குறேன். f of x equal to 3x/4 plus 4x². find local maxima and minima அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வச்சு போடுவீங்களா, செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு போடுவீங்களா? சரியா? இது டோட்டலாக உங்கள் ஹேண்டில். ஓகே, ஃபங்க்ஷன் பார்க்கணும். 3x/4 + 4x² மைனஸ் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னது காம்ப்ளிகேஷன் ஆகிட்ருக்கும். ஸோ பெட்டர் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் யூ கேன் யூஸ் செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, சின்ன ஃபங்க்ஷன் இல்லை டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது வந்து கஷ்டம், அந்த மாதிரி ஃபங்க்ஷனில் யூ கேன் கோ ஃபார் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். சரியா? புரியுதா என்ன சொன்னேன்னா? ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்க. சரியா? செகண்ட் டெரிவேட்டிவ் எப்போ யூஸ் பண்ணணுன்னாக்கா எப்போல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லாம் கொடுத்தா வித்தின் செகண்ட்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிடுவீங்க, கரெக்டாக? ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கோ அப்போல்லாம் யூ கேன் கோ ஃபார் செகண்ட் டெரிவேட்டிவ். whenever you find differentiation is difficult for a function you should go for first derivative. okay, ஸோ இதுதான் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான மெத்தட்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் மேக்ஸிமா அண்ட் மினிமா. சரியா? ஸோ ஒரு கொஷின் பார்த்தோம்னா நல்லா கிளியராக புரிஞ்சிடும். see this question. so f of x equal to 3x/4 plus 4x² minus 12x² plus 12. okay, find the local maxima and local minima. சரியா? local maxima and local minima கேட்டாலும் ஒன்று தான், வெறும் maxima and minima கேட்டாலும் ஒன்று தான். சரியா? point to be noted is find the local maxima and local minima. they are not asking point of local maxima and local minima. சரியா? என்ன பண்ணுவாங்கன்னா f dash of x, f double dash of x எல்லாம் போட்டு அந்த பாயிண்ட் கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, அந்த பாயிண்ட்டை அகெயின் we need to put in this equation and get the value. ஓகே, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். see here. yeah no problem, கரெக்டு தான், nothing. see, ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுவோம். ஸோ f of x இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன? we need to find f dash of x, கரெக்டாக? ஸோ f dash of x கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? 12x³ plus 12x² minus 24x, கரெக்டாக? என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஈக்குவேட் இட் டு 0 டு ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இதை வந்து நான் ஈக்குவேட் டு 0 பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்குது? ஜஸ்ட் 12 காமன் எடுங்க, எடுத்தால் x³ plus x² minus 2x. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து என்னவாயிடுச்சு? இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா? கிடையாது. என்னது? இதோட பவர் 3 இருக்குது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டம், கரெக்டாக? ஜென்ரலாக வந்து பவர் 3ல் இருக்க ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு மெத்தட் இருக்குது, குவாட்ரேட்டிக் பாலினாமியல் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா ஸ்கொயர் ரூட் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க அதை. சரியா? நான் எந்த மெத்தடில் சால்வ் பண்ண தெரியுமா? சிம்பிள் மெத்தட். சரியா? சிம்பிளாக ஒன்றும் இல்லை, யோசிங்க. இந்த ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? 2 1 0 -1 -2 இந்த 5 வேல்யூ தான் வந்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. என்னோடய கான்செப்ட் என்னென்னா, இந்த டெரிவேட்டிவ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, x³ plus x² minus 2x இருக்குல்ல, இதில் இஃப் ஐ ட்ரை டு ஃபைண்ட் ஒன் ஃபேக்டர், ஓகே, நான் இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ கேன்
ஈஸிலி டேக் த அதர் திங்ஸ் அவுட். அப்புறம் மீதி என்ன இருக்கும், எனக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்க ஈக்குவேஷன் கிடச்சிரும். கரெக்டாக? அதாவது என்னோடய கான்செப்ட் என்னன்னா, இப்போ இது எக்ஸ் க்யூபாக இருக்கிறது தானே பிரச்சனை. இந்த எக்ஸ் க்யூபை நான் எலிமினேட் பண்ணோம்னா ஒரு ஃபேக்டர் நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நான் ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிச்சேன்னா அந்த ஃபேக்டரை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்துருவேன். அப்போ எடுத்துட்டா எனக்கு மீதி என்ன இருக்கோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அதுதான் என்னோட லாஜிக். ஸோ அந்த ஒரு ஃபேக்டரை நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு 5 வேல்யூ எடுப்பேன். -2, -1, 0, 1, 2. மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் உங்களுக்கு ஃபஸ்ட் ஃபேக்டர் வந்து இந்த வேல்யூஸே கிடச்சிரும். எப்போல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்யூப் ஈக்குவேஷன் வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்ட் ஃப்ரம் 1. ஓகே, அந்த 5 வேல்யூவில் 1, 2, 3லாம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு வந்து 1லேருந்து ஆரம்பிங்க. ஜஸ்ட் சிம்ப்ளி சப்ஸ்டிடியூட் த வேல்யூ ஆஃப் 1 இன் திஸ் ஈக்குவேஷன். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து ஈக்குவல் டு 0 தான். இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான் செக் பண்ணுங்கள். ஆகலையா, தென் 2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஆகலையா, அதுக்கப்புறம் -1 சப்ஸ்டியூட் பாருங்கள். ஆகலையா, அதுக்கப்புறம் -2 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி இந்த 5 வேல்யூவில் ஆல்சோ 0வும் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 வேல்யூவில் எது பண்ணாலும் சரியா உங்களுக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி ஆகிடுச்சுன்னா அதுதான் இதோட ஃபேக்டர். ஜென்ரலாக 0 வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது. ஸோ 0 ஜஸ்ட் எலிமினேட் பண்ணிவிடுங்க. ஸோ என்ன பண்ணிவிட்டேன், நான் 1 ரூட் இஃப் 1 ரூட் இஸ் ஃபவுண்ட் தென் வி நோ த 1 ஃபேக்டர். ஒரு ரூட் கண்டுபிடிச்சோன்னா ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக்காக மாறிடும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன், நான் 1ன்றதை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா? ஸோ அப்படி 1 சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகுது, 1 + 1 - 2 which is nothing but 1 + 1 - 2 is 0. ஸோ 0ன்னு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சா? ஸோ அப்போ என்ன சொல்கிறேன்னா, 1 is definitely a factor. ஓகே, இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு 1 is a factor. ஸோ ஃபேக்டர்னால் என்ன எழுதிக்கலாம், x - 1 is a factorன்னு எழுதிக்கலாமா? ஸோ இதுதான் நான் ட்ரை பண்ணேன். இதுதான் வந்து எலிமினேட்டிங் த மெத்தட். சரியா? எப்போல்லாம் உங்களுக்கு வந்து பவரில் 3 வருதோ அப்போல்லாம் நான் எப்படி சால்வ் பண்ணணுன்னாக்கா, ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும். ஒரு ஃபேக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளி சப்ஸ்டிடியூட் 1, 2 இல்லை -1 இல்லை 2. ஓகே, ஒரு வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். எந்த வேல்யூக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுது பார்க்குறீங்களோ அதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஃபேக்டர். ஓகே, ஒன்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட் ஃபேக்டரை கண்டுபிடிச்சா ஈஸி இந்த கொஷின் சால்வ் பண்ணுறது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு x - 1 வந்து இதில் ஒரு ஃபேக்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஈக்குவேஷன்லேருந்து x - 1 காமனாக எடுக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷனை நான் பிரிச்சுட்டு x - 1 காமனாக எடுக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல இஃப் ஐ எம் டேக்கிங் x², இந்த ஈக்குவேஷன் மட்டும் பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் நான் x² காமனாக எடுத்தால் என்ன வரும், x + 1ன்னு வருமா? பட் ஆனால் எனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல x - 1 வேணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், நான் கண்ணை மூடிட்டு x² காமனாக எடுத்து x - 1ன்னு எழுதிட்டேன். அப்படி எழுதுறதுனால என்ன பிரச்சனைனா, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சு இந்த இடத்த நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் மாதிரி தான்டா, ஒன்றும் இல்லை. இப்போ x³ - x², ஓகே, ப்ளஸ் 2x² - 2x. ஓகே, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். என்ன வருது புரியுதா என்ன எழுதுனான்ட்டு? நான் திருப்பி எழுதுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். 1 minute, நான் பாஸ் பண்ணிவிட்டு எழுதுகிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இதை பாஸ் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், x³ - x² + 2x² - 2x. இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன எழுதிக்கலாம், x³ - x² + 2x² is nothing but +x². ஓகே, அண்ட் -2x. ஸோ உங்களுக்கு இது தானே கொஷனில் இருக்குது. கரெக்டாக? x³ + x² - 2 அதுதான் இங்கே இருக்குது. அதுதான் இங்கே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எடுத்தால் எனக்கு ஃபேக்டர் வந்து x - 1 வரும் அப்படி வச்சு நான் எடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த x² என்ன எழுதுகிறேன், ஸ்ப்ளிட் பண்ணுறேன். x² நான் வந்து -x² + 2x² இப்படி நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். அதாவது இந்த x² ஐ எம் ஸ்ப்ளிட்டிங் இட் ஆஸ் 2x² - x². கரெக்டாக? இப்படி எழுதினாலும் இது வந்து x² தானே. ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுனால எனக்கு என்ன ஆகிடுச்சுனாக்கா, ஐ கேன் ஈஸிலி டேக் மை x - 1 ஃபேக்டர். ஓகே, ஒன்றுடா நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஃபேக்டர்ஸை கண்டுபிடிப்பீங்க. கரெக்டாக? பட் என்னோடய மெத்தடில் என்ன சொல்கிறேன்னா,
ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபேக்டரே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சரில் ஒரு ஆன்சரை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கொஷனை நான் இந்த ஆன்சரை கொண்டு வர மாதிரி கொஷனை மாற்றி எழுதுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஸோ ஸ்டார்டிங்கே நான் வந்து x-1 ஒரு ஃபேக்டர் வருதுன்னு தெரிஞ்சதுனால ஐ எம் ஜஸ்ட் ரீஅரேஞ்சிங் திஸ் ஈக்குவேஷன் சச் தட் எனக்கு இந்த ஈக்குவேஷனை வந்து காமன் எடுத்தால் x-1ன்ட்டு ஒரு வேல்யூ வரணும். ஓகே, அந்த மாதிரி இந்த ஈக்குவேஷன் நான் மாற்றி எழுதிட்டேன். அப்படி மாற்றி எழுதணுன்னா ஒரே வழி, இந்த x² வந்து x² ஈக்குவல் டு ஐ ஷுட் ரைட் இட் as 2x² மைனஸ் x². ஸோ இப்படி எழுதுறதுனால நான் இந்த இதுவையும் நான் இந்த இடத்துல வந்து சேர்த்து எழுதியிருக்கேன். ஸோ அப்போ x² காமன் எடுத்தாக்கா ஐ கெட் x-1 அண்ட் 2x காமன் எடுத்தால் ஐ கெட் x-1. ஸோ அப்போ என்ன ஆச்சு, உங்கள் x-1 ஃபேக்டர் தனியாக திரும்பி வந்துச்சா, மீதி என்ன இருக்குது x² + 2x, இது ஒரு ஃபேக்டராக வந்துடுச்சு. ஓகே, இந்த ஸ்டெப்பை தான் நம்ம வந்து இந்த இடத்துல அப்ராக்சிமேஷன் மெத்தட் வச்சு போட்டோம். சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி இதை கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ வந்து 2 ஃபேக்டர் கிடச்சிச்சு, x-1 ஒன்று, இன்னொரு ஃபேக்டர் என்ன, எக்ஸை காமனாக எடுங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸை காமனாக எடுத்தால் வாட் வில் கெட் x-1 x + 2. ஸோ ஃபைனலி உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வந்துச்சு, 0, 1 அண்ட் -2. இதுதான் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட். இன்னொரு விஷயம் வந்து என்சிஆர்டியில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்னு கொடுத்துருப்பாங்க, நான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன். ரெண்டுமே வந்து ஒரே அர்த்தம் தான். என்சிஆர்டியில் எக்ஸ்ட்ரீம் சொல்லியிருந்தாலும் சரி, நான் வந்து கிரிட்டிக்கல் சொன்னாலும் சரி. ஏன்னா எனக்கு ஏன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரதான், இன்ஜினியரிங்கில் ஜெனரலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸை வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு தான் யூஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் வருதோ அங்கெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ உங்கள் என்சிஆர்டிக்கும் நான் சொல்கிறதுக்கும் எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் கிடச்சிருச்சா? ஸோ இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் வச்சு சால்வ் பண்ணணும். என்ன சொன்னேன், டபுள் டிஃப்ரென்சியேஷன். சரியா? ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன கிடச்சிது, x³ + x² - 2x கிடச்சிது. இது அகெயின் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 36x² + 24x - 24. கரெக்டாக? இப்போ இது அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எனக்கு வந்து இந்த வேல்யூ கிடச்சிச்சா? இப்போ சிம்பிள் ஸ்டெப் என்னென்னா, 3 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் தனித்தனியாக. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனில் x = 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் x = 0 சப்ஸ்டியூட் பண்ணனாகோ, இது 0, இது 0, இது வந்து -24. ஸோ உங்கள் ஃபங்க்ஷன் இஸ் பிகமிங் நெகட்டிவ்னு என்ன சொன்னேன், அப்படியே ஆப்போசிட். நெகட்டிவ்னு வந்துச்சுனாக்கா மேக்ஸிமா. ஸோ உங்களோட 0 பாயிண்ட் என்னது, திஸ் இஸ் பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா, நாட் மேக்ஸிமா, பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா. மேக்ஸிமா என்ன பண்ணோம், இந்த பாயிண்ட்டு கொண்டு போய் f(x) சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தான் மேக்ஸிமா வேல்யூ கிடைக்கும். ஓகே, அடுத்து ஐ எம் substituting 1 here. 1 substitute பண்ணாக்கா I get positive value. When I substitute 1 in f'(x), I get a positive value. Positive value na this is point minima. Okay, and again -2 substitute பண்ணாக்கா எனக்கு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்தீங்கன்னா you will get f'(x) = positive na again it is a minima. ஓகே, ஸோ 2 மினிமா பாயிண்ட் அண்ட் 1 மேக்ஸிமா பாயிண்ட் கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த மினிமா பாயிண்ட் மேக்ஸிமா பாயிண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் f(x)ல் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, f(0) போடுங்க, f(1) போடுங்க, f(-2) போடுங்க. இதுதான் உங்கள் மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ அண்ட் மினிமம் வேல்யூ. ஸோ இந்த கேஸ் 2 மினிமம் வேல்யூ அண்ட் 1 மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். ஓகே, அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா வேல்யூன்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஓகே, பாயிண்ட் கேட்கல, வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக f(x) வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும், அது மறந்துடாதீங்க. ஸோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாச்சு ஆன் த இன்டர்வல் 1,5. சரி, இந்த கொஷின் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமானா என்னது, வெறும் மேக்ஸிமானா என்னது, ஓகே, லிமிட்குள்ளே இருக்க மேக்ஸிமா, அதாவது லோக்கலைஸ்ட் மேக்ஸிமானா என்னது, எல்லாமே கிளியராகிடும். சரி, ஸோ எந்த கொஷினாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன, f'(x) = 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஐ எம் டூயிங் தட். இந்த ஈக்குவேஷனை வந்து f'(x) பண்ணாக்கா I get 6x² - 30x + 36 = 0ன்னு போடுங்க. ஓகே, அப்படி போட்டிங்கன்னா இதை சால்வ் பண்ணுங்கள். x² - 5x + 6. ஓகே, ஸோ யூ கெட் x = 2,3. x = 2,3ன்னு வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் என்ன, டபுள் இன்டெகிரேஷன். உங்கள் இஷ்டம். இதை வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் வச்சும் நீங்கள் போடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா ஐ எம் டூயிங் இட் ஆஸ் செகண்ட் டெரிவேட்டிவ். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா I get 12x - 30. புரியுதா? f'(x) பண்ணி வந்தது. அகெயின் இஃப் ஐ எம் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஐ எம் கெட்டிங் 12x - 30. இப்போ என்ன பண்ணணும்,
உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்களா 2,3 அப்படின்ட்டு. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் இன் திஸ் வேல்யூ. ஸோ இந்த ஈக்குவேஷனில் நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கெட் -6 அண்ட் இந்த ஈக்குவேஷனில் நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ கெட் +6. ஸோ -6ன்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? f" of x is negative, hence it is the point of maxima. And +6ன்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? f" of x is positive, hence this is the minima, point of minima. இப்போ என்ன பண்ணணும்னா what you need is absolute maxima, absolute minima, not maxima and minima. சரியா? என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன 2, 3 அண்ட் அப்சல்யூட் மேக்ஸிமா கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் முக்கியம். எது? இந்த 1,5 க்ளோஸ் இன்டர்வலில் இருக்குது. கரெக்டாக 1,5. ஸோ என்ன பண்ணணும்னா இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா 2, 3 தான் வந்து என்னது மேக்ஸிமம் மினிமாலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா. இப்போ என்ன பண்ணணுன்னாக்கா 2, 3, 1 அப்புறம் வேறு என்ன இன்டர்வல் கொடுத்தாங்க 5. ஓகே. ஸோ இந்த 4 இன்டர்வலுக்கும் 2, 3, 1, 5க்கும் f(x) போட்டு பார்க்கணும். ஓகே. சிம்பிளாக f(2) போடுங்க, f(3) போடுங்க, f(1) போடுங்க, f(5) போடுங்க. போட்டுட்டு ஜஸ்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் 2 இந்த f(x), நாட் f' of x and all. ஓகே. கிளியராக சொல்கிறேன், f(x)ல் இந்த 4 வேல்யூ போடணும். 2, 3, 1 and 5 போட்டிங்கன்னா யூ வில் கெட் சம் ஆன்சர்ஸ். ஓகே. இந்த ஆன்சர்ஸில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ தட் இஸ் அப்சல்யூட் மேக்ஸிமா. எது மினிமம் வேல்யூ வருதோ தட் இஸ் அப்சல்யூட் மினிமா. ஓகே. அதுக்கு அடுத்து உங்களுக்கு நார்மல் மேக்ஸிமா அண்ட் நார்மல் மினிமா எதுன்ட்டு கர்வை போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு எது நார்மல் மேக்ஸிமா அண்ட் நார்மல் மினிமா இஸ் +6 and -6. அதாவது ஐம் சாரி 2 and 3 தான் என்னது நார்மல் மேக்ஸிமா அண்ட் நார்மல் மினிமா. மேக்ஸிமானா வந்து 2. ஸோ திஸ் இஸ் 2 இங்கே இருக்குல்ல. f(2) தான் என்னது நார்மல் மேக்ஸிமா அண்ட் f(3) தான் என்னது நார்மல் மினிமா. கரெக்டாக? ஓகே. நான் திருப்பி ஒரு சம்மரைஸ் பண்ணிடுறேன் இந்த கான்செப்டை. இது வரைக்கும் புரிஞ்சா எப்படி மேக்ஸிமா மினிமா அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சா? அப்சல்யூட் மேக்ஸிமானா என்னன்னாக்கா கண்டுபிடிக்கணுன்னா 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தெரியணும். இந்த இடத்துல கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன வந்துச்சு 2, 1, 3 ஆர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த 2, 1, 3 கிரிட்டிக்கல் பாயிண்ட்டில் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா கண்டுபிடிச்சிங்க. இந்த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் பாயிண்ட் ஆஃப் மினிமா இப்போ உங்களுக்கே தெரியாது இது வந்து லோக்கலைஸ்டாக இல்லை வந்து லோக்கல் மேக்ஸிமாவா இல்லை அப்சல்யூட் மேக்ஸிமான்னு உங்களுக்கே தெரியாது. கரெக்டாக? அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப்பை போடுறோம். ஓகே. ஸோ என்ன பண்ணணும், உங்கள் அப்சல்யூட் பாயிண்ட் எது? ஓகே, ஐம் சாரி, உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னது 2 and 3 இங்கே இருக்குது. அதை தவிர்த்து உங்கள் கொஷனில் 1,5ன்னு கொடுத்தாங்களே அந்த வேல்யூவும் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக யூ கெட் தீஸ் வேல்யூஸ். சரியா? இப்போ உங்களுக்கு அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமா கேட்டிருந்தால் தான் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம். சரியா? அப்சல்யூட் மேக்ஸிமா கேட்டால் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் பண்ணுவோம். இல்லாட்டி நம்ம வி கேன் ஸ்டாப் இட் அப் டு த அபோவ். ஓகே. மேலே இருக்க வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதை எழுதிட்டு வி நீட் டு see எந்த ஃபங்க்ஷனில் மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமா. ஓகே. அப்போ 5 இஸ் த பாயிண்ட் ஆஃப் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் எது மினிமம் 2 இஸ் த பாயிண்ட் ஆஃப் அப்சல்யூட் மினிமா. ஓகே. இது ஒரு கான்செப்ட். சரி, ஒரு விஷயம் புரிஞ்சா? அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமானா கிளியராக புரிஞ்சா? 4 இன்டர்வலில் எது வந்து மேக்ஸிமம் எது மினிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அந்த உங்கள் கிவன் இன்டர்வலில் போட்டு f(x)ல் போட்டோம்னா எது மேக்ஸிமம் எது மினிமம் பார்த்தா அது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா. ஒரு பாயிண்ட் புரிஞ்சா? செகண்ட் பாயிண்ட், லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமானா என்ன? லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமானா என்னென்னா அப்சல்யூட் மேக்ஸிமா போக உள்ளுக்குள்ளே இருக்க அந்த 2 பாயிண்ட் தான் வந்து லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. புரியுதா? டைஜஸ்ட் பண்ண முடியுதா? கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கவனிங்க. நான் என்ன சொன்னேன், அப்சல்யூட் மேக்ஸிமா ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சு. அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமானா புரிஞ்சு. ஓகே. இப்போ லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமான்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமான்னு ஒரு கான்செப்ட் இருக்கா? இந்த ஃபங்க்ஷனில் உங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மேக்ஸிமா இது மேக்ஸிமா. ஆம் ஐ ரைட் ஆர் ராங்? கரெக்டாக?
உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் அந்த டபுள் இன்டகிரேஷன் டபுள் டிஃப்ரென்சியேஷன்லாம் பண்ணதை வச்சு நீங்கள் என்ன சொன்னீங்க, இது ரெண்டில் மேக்ஸிமா மினிமா இருக்குதுன்னு சொல்லிட்டோம் கரெக்டாக. பட் அப்சல்யூட் மேக்ஸிமாவா இல்லையான்றது உங்களால் அதை சொல்ல முடியல. ஐ ரைட் ஆர் ராங்? நான் கேட்டது என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பு பண்ணதில் உங்களுக்கு கிடச்சது என்ன, ஒன்லி த பாயிண்ட் ஆஃப் மேக்ஸிமா ஆர் மினிமா. ஓகே, அந்த மேக்ஸிமா ஆர் மினிமா வந்து கிளாஸிஃபிகேஷனே கிடையாது. அது லோக்கல் மேக்ஸிமா ஆர் மினிமாவா இல்லை அப்சல்யூட் மேக்ஸிமா ஆர் மினிமாவா, அந்த கிளாஸிஃபிகேஷனே கிடையாது. ஐ ரைட் ஆர் ராங்? ஸோ கிளாஸிஃபிகேஷனே கிடையாதுல்ல. ஸோ உங்களால் இப்போ சொல்ல முடியாது. இப்போ உங்கள் கொஷனில் வந்து சிம்பிளாக இந்த ஒரு வார்த்தையை கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா, ஓகே, இந்த ஒரு வார்த்தையை கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த இன்டர்வலும் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகே, இந்த இன்டர்வலும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு மேக்ஸிமா அண்ட் மினிமா வேல்யூ கண்டுபிடிச்சி என்னென்ன பேர் பண்ணியிருப்போம், இட் இஸ் கால்ட் அஸ் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. ஓகே, லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. ஏன்னா நமக்கு எந்த ஒரு இன்டர்வலுமே கொடுக்கல, சரியா. ஒரு கம்ப்ளீட் கர்வில் ஒரே ஒரு பாயிண்டில் கண்டுபிடிக்கிறதுனால லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. பட் இங்கே என்ன ஆகிடுச்சு, they gave the entire interval 1 to 5 is not a local interval, கரெக்டாக. இது ஒரு பெரிய இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ்க்குள்ளே உங்களை அப்சல்யூட் மேக்ஸிமா கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபுல் கர்வை கன்சிடர் பண்ணுறாங்க. they are not considering a particular point, they are considering a full curve between this range. அப்போ அந்த இடத்துல அப்சல்யூட் மேக்ஸிமா கேட்டதுனால we should do this extra step பண்ணிவிட்டு இதில் எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமா அப்சல்யூட் மினிமா. இந்த பாயிண்ட் கிளியர். லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா தான் இப்போ கொஞ்சம் இடிக்கும் உங்களுக்கு, ஏன்னா அதுக்கும் இப்போ கிளாரிட்டி கொடுத்துட்டேன். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பீங்க, இங்கே கண்டுபிடிக்கிறது எல்லாமே என்னது லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமான்னு நினச்சிருப்பீங்க. நோ 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 இட் இஸ் ட்ரூ. எப்போனா கொஸ்டினில் அப்சல்யூட் மேக்ஸிமான்ட்டு ஒரு வார்த்தை கொடுக்காத வரைக்கும். இந்த கொஸ்டினில் அப்சல்யூட் மேக்ஸிமா ஒரு வார்த்தை கொடுத்ததுனால திஸ் இஸ் நாட் லோக்கல் மேக்ஸிமா. அப்போ என்ன பண்ணணும், இந்த கர்வை நம்ம பார்த்தாலே நமக்கு கிளியராக தெரியுது வாட் இது அப்சல்யூட் மினிமாவாகிடுச்சு, இது அப்சல்யூட் மேக்ஸிமாவாகிடுச்சு. மீதி இருக்கிறது என்ன, இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, இந்த ரெண்டு கிரிட்டிக்கல் பாயிண்டில் எது மேக்ஸிமம் 29. ஸோ அப்போ ஆப்வியஸாக இதுதான் லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. புரியுதா, கிளியர் புரியுதா? அப்சல்யூட் மேக்ஸிமா கான்செப்ட் புரிஞ்சு, எது அதிகம் எது கம்மி. அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமாவில் இந்த இடத்துல திருப்பி நம்ம கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் கண்டுபிடிப்போம். சரியா, கிளியர் ஆகிடுச்சா? டவுட் கிளியர் ஆகிடுச்சா? ஸோ இப்போ கூட சில பேருக்கு என்ன டவுட் இருக்கும்னா, நம்ம எதுக்கு வந்து டபுள் இன்டெக்ரேஷன் டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ப்ரூவ் பண்ணணும். we can directly ரைட்டில் கொஷன்லேயே கொடுத்தாச்சு, 1,5 கொடுத்தாச்சு, ஒரு 2 இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. சரியா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க 2,3. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அப்போ டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும்? ஐ ரைட் ஆர் ராங்? அந்த கொஷின் வந்துச்சா, டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணவே தேவையில்லையா, நம்ம டேரெக்டாக வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 2, 3, 1, 5 டேரெக்டாக எஃப்எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 பெரிய பெரிய வேல்யூ இருந்துச்சுன்னா அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா, மீதி 2 கம்பேர் பண்ணிவிட்டு லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா போட்டுடலாம்ல. வை வி ஆர் டூயிங் டபுள் டிஃப்ரென்சியேஷன் அகெயின்? இந்த கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சு படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னாக்கா, நல்லா பாருங்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொன்னேன், ஓகே, இது லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்ல. லாஸ்ட் கிளாஸில் மேக்ஸிமா மினிமா கண்டுபிடிக்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, ஒரு பாயிண்ட்டு <0 ஆகிடுச்சுன்னா மேக்ஸிமா. ஓகே, சாரி, மேக்ஸிமா மினிமா சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, இந்த பாயிண்ட் சியில் பாசிட்டிவ் ஸ்லோப் வந்துச்சுனாக்கா பாசிட்டிவ் டு நெகட்டிவ், லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் பண்ணுவோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆச்சுன்னா மேக்ஸிமான்னு சொல்லுவேன். கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த கர்வ் வந்து மேக்ஸிமம் அட்டைன் பண்ணுதுன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த கர்வில் வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ஆச்சுன்னா மினிமான்னு சொன்னேன். அதே மாதிரி தேர்டாக ஒரு கேஸ் சொன்னேன். என்ன கேஸ் அது, இந்த பாயிண்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம்ல, அதில் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் மூவ் பண்ணும்போது சேம் சைன் பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்னு வந்ததுனாலும் அதுவும் என்னது, அதுவும் உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு தான். கரெக்டாக, அதுவும் உங்களோட ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட். சரியா, பட் அது கண்டிப்பாக மேக்ஸிமா கிடையாதுல்ல, அது கண்டிப்பாக மினிமா கிடையாதுல்ல. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்க இந்த 2 பாயிண்ட் 2,3 இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணணும். இது ரியலாகவே மேக்ஸிமா அண்ட் ரியலாகவே மினிமாவா அப்படின்ட்டு. ஏன்னா இட் கேன் பி தட் பாயிண்ட்.
இன் விச் இட் இஸ் நைதர் மேக்ஸிமா ஒரு நார் மினிமா. இந்த ரெண்டுமே வந்து நெகட்டிவாகவும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்க சான்ஸ் இருக்குது. சரியா? மேக்ஸிமா அண்ட் மினிமா தான் நம்ம செக் பண்ணணும். கரெக்டாக? ஒருவேளை அந்த கேஸாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுறது? ஃபுல் கொஷின் தப்பாகிடும்ல. ஸோ அதை வேலிடேட் பண்ணுறதுக்காக தான் we are doing டபுள் டிஃப்ரென்சியேஷன். ஸோ ஒன்ஸ் நம்ம டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு கிளியராகவே தெரிஞ்சிடும் இது வந்து பாசிட்டிவ், அதாவது மேக்ஸிமாவா இல்லை மினிமாவான்ட்டு. ஓகே, ஒருவேளை வந்து இது வந்து அந்த 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 டேர்மை நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. எஸ், இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் சொன்னல, ரெண்டு சைடும் பாசிட்டிவ் இல்லை ரெண்டு சைடும் நெகட்டிவ். இது இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்டில் வந்துட்டுச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணுறது? இது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாகவே இருந்தால் கூட இன்ஃப்ளெக்ஷனில் இருந்துச்சுனாக்கா அப்போ அது மேக்ஸிமா கிடையாதுல்ல, அண்ட் இட் இஸ் நாட் அ மினிமா இல்லை. ஸோ அதுக்காக தான் வந்து we are doing this thing. புரியுதா? ஸோ இது கொஞ்சம் கான்செப்சுவலான கொஷின் தான். ஸோ அதனால தான் இந்த கொஷின் எடுத்தனே. இந்த கொஷின் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் அப்சல்யூட் மினிமா நல்லாவே புரிஞ்சிருக்கும். லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமாவும் என்னென்னு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க? டபுள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற கிரிட்டிக்கல் வேல்யூவை எஃப்ஆஃப்எக்ஸில் போட்டோம்னா நமக்கு மேக்ஸிமா அண்ட் மினிமா கிடைக்கும். அது வந்து நீங்கள் ஜென்ரலாக உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அதுதான் வந்து லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா அப்படின்னு உங்கள் மைண்ட் செட் இருக்கும். ஓகே, அது கண்டிப்பாக மேக்ஸிமா மினிமா தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அது லோக்கல் மேக்ஸிமாவா லோக்கல் மினிமாவாங்கிறது உங்களோட அப்சல்யூட் மேக்ஸிமாவை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, அந்த அப்சல்யூட் மேக்ஸிமா கொடுக்கணுன்னாக்கா உங்கள் கொஷினில் ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வல் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அந்த பாயிண்ட் வந்து அப்சல்யூட் மேக்ஸிமாவா இல்லை லோக்கல் மேக்ஸிமாவா இல்லை அப்சல்யூட் மினிமாவா இல்லை லோக்கல் மினிமாவான்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். சரியா? உங்கள் கொஷனில் அப்சல்யூட் மேக்ஸிமான்ட்டு ஒரு வேர்ட் கொடுக்காத வரைக்கும் யூ கேன் சிம்ப்ளி ரைட் அப் டு திஸ். இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே வந்து எப்போ வரும்னா உங்களுக்கு ஒன்ஸ் த கொஷின் இஸ் மென்ஷன் அப்சல்யூட் மேக்ஸிமா. சரியா? இப்போ அதை கன்ஃபியூஷனும் சொல்ல முடியாது. ஐ எம் ஹோப்பிங் தட் இட் வுட் ஹேவ் பீன் கிளியர். சரி, அந்த 4 கான்செப்ட்டும் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா டோன்ட் லூஸ் ஹோப். ஓகே, இட் இஸ் டெஃபினெட்லி அ வாஸ்ட் டாபிக். ஓகே, நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. கரெக்டாக? டீப் இன்ஜினியரிங் கான்செப்ட் இதெல்லாமே. சரி, இதை கண்டிப்பாக வந்து சில பேருக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. டோன்ட் லூஸ் ஹோப். திரும்பவும் பாருங்கள், நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் என்னோடய வேர்டிங்ஸை கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்ப்போம், நெக்ஸ்ட் பார்ப்போம்.